என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் இருக்கின்றோமோ என்று சில நேரங்களில் பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் வெளிநாட்டு படப்பிடிப்புக்கு செல்வது என்றாலும், அவுட்டோர் ஷூட்டிங் செல்வது என்றாலும், பெண்கள் அதிலும் குறிப்பாக நடிகைகளுக்கு பாதுகாப்பாக யாரேனும் இருக்க வேண்டும். அப்போதுதான் தைரியமாக சென்று வர முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் மனசெல்லாம் பதட்டமாகவும் பயமாகவும் தான் இருக்கும். ஆனால் பொன்மனச்செம்மல் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுடன் படப்பிடிப்புக்கு செல்லும் போது நமக்கு எந்த பயமும் இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? எம்ஜிஆரே தனிப்பட்ட முறையில் ஒரு பாதுகாப்பு அரணாக நமக்கு முன் நிற்பார். எம்ஜிஆரின் படப்பிடிப்பில் இருப்பது எவ்வளவு பாதுகாப்பானது தெரியுமா என்று பிரபல நடிகை 350க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த நடிகை சாரதா சொன்ன ஒரு உண்மை சம்பவத்தை இங்கே தருகின்றேன். மலையாளம், தமிழ், ஹிந்தி என்று 3 மொழிகளில் நடித்து தேசிய விருது பெற்ற, ஊர்வசி பட்டம் பெற்ற முதல் நடிகை சாரதா தான். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என்று 5 மொழிகளில் 350 படங்களுக்கு மேல் நடித்து விட்டார். ஆந்திராவில் உள்ள தெலுங்கானா ஊராக கொண்டவர் இவர். இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் சரஸ்வதி. சினிமாவுக்கு வந்த பிறகு சாரதா என்று பெயர் மாற்றம் செய்து கொண்டார். சந்தானம் என்கின்ற தெலுங்கு படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் சாரதா. அவருடைய தாய்மொழி தெலுங்கு என்றாலும் அவர் மலையாளத்தில் தான் அதிகமான படங்களில் நடித்து பல விருதுகளை வென்றார். பிரேம் நசீரின் ஜோடியாக பல வெற்றி படங்களில் நடித்திருக்கின்றார். துலாபாரம் என்கின்ற அந்த திரைப்படம் மட்டும் பல மொழிகளில் எடுத்த போதும் அத்தனை மொழிகளிலும் அவர்தான் நடித்தார். 3 மொழிகளில் அந்த படத்திற்காக அவருக்கு ஊர்வசி விருது கொடுக்கப்பட்டது, தேசிய விருது கிடைத்தது. சமீபத்தில் மலையாள மெகா ஸ்டார் மம்முட்டி கூட அவருக்கு சாரதாவை பாராட்டி ஒரு விருதும் கொடுத்தார். பல முன்னணி நடிகர்களுடன் நடித்து புகழ்பெற்ற சாரதா அவர்களுக்கு ஒரு ஆசை. எத்தனையோ நடிகர்களுடன் நடித்திருந்தாலும் தனக்கு மிகவும் பிடித்த பாசத்திற்குரிய நடிகர் என்று எம்ஜிஆரை அவர் குறிப்பிடுகின்றார். எல்லா நட்சத்திர நடிகர்களுடன் ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும் என்று அவருக்கு ஆசை. அப்படிப்பட்ட அவருக்கு எம்ஜிஆருடன் அவரது சகோதரியாக நடிக்க வேண்டும் என்று விரும்பினார். அதை ஒரு வேண்டுகோளாகவும் எம்ஜிஆரிடம் வைத்தார். அவரின் ஆசையை அறிந்த எம்ஜிஆர் நினைத்ததை முடிப்பவன் படத்தில் தன்னுடைய தங்கை வேடத்தில் அவருக்கு நடிக்க வைத்து ஒரு பாராட்டையும் கொடுத்தார். தன்னுடைய தங்கையாகவே அவரை கருதி பாராட்டினார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த தருணத்தில் காஷ்மீரில் நடந்த ஒரு சம்பவத்தை சாரதா சொன்னார். நினைத்ததை முடிப்பவன் படத்திற்காக காஷ்மீர் சென்ற போது எம்ஜிஆர் அண்ணாதான் எனக்கு சிறந்த பாதுகாப்பாக இருந்தார். என்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார். அது மட்டுமல்ல, ஒரு நாள் அவர் என்னை அழைத்து, சாரதா, நல்ல காஷ்மீரை சுத்தி பார்த்து வா, எந்த பதட்டமும் படாதே, உனக்கு பாதுகாப்பா ஒரு கார் ஏற்பாடு பண்றேன், உனக்கு பாதுகாப்பா ஒருத்தர் வருவார் என்று சொல்லி என்னை காஷ்மீரில் சென்று காஷ்மீர் எல்லாம் சுற்றி பார்க்க பாதுகாப்பாக ஒரு ஆளும் அனுப்பி வைத்திருந்தார். பாதுகாப்போடு போயிட்டு காஷ்மீரை சுற்றி பார்த்து வந்தேன். படப்பிடிப்பு பற்றி பயப்படாதே என்று சொன்னதோடு நான் வந்த பிறகு என்னுடைய காட்சிகள் தனியாக அவருடன் சேர்த்து எடுக்கப்பட்டது. இப்படி ஒரு தங்கையாக என் மீது அவர் பாசம் பொழிந்து காஷ்மீரில் சென்று சுற்றி பார்க்கவும், நான் பாதுகாப்பாக மறுபடியும் வரவும், அதே பாதுகாப்போடு சென்னைக்கு திரும்பவும் அவர் ஏற்பாடு செய்திருந்தார். எம்ஜிஆர் ஒரு படப்பிடிப்பில் இருக்கிறார் என்றால் நமக்கு, அதிலும் குறிப்பாக நடிகைகளுக்கு, எந்த பயமும் இருக்காது. அவரே பாதுகாவலனாக நிற்பார். எந்த பிரச்சனையும் வந்தாலும் அவர்தான் எதிர்கொள்வார். அவரை மீறி யாரும் பெண்கள் பக்கம் திரும்பவும் முடியாது, முறைக்கவும் முடியாது, சிரிக்கவும் முடியாது. அவ்வளவு கட்டுக்கோப்போடு, அவ்வளவு ஒரு பாதுகாப்பு அரணாக எம்ஜிஆர் இருப்பார். நடிகைகள் அவருடைய படப்பிடிப்பில் இருக்கும் போது பாதுகாப்பாக இருப்பதாக உணர்வார்கள். அப்படித்தான் நானும் அண்ணன் எம்ஜிஆர் அவர்களோடு நினைத்ததை முடிப்பவன் படத்தில் இருந்த போது, காஷ்மீரில் இருந்த போது பாதுகாப்பாக ஒரு அண்ணனின் அரவணைப்பில், ஒரு அண்ணனின் பாதுகாப்பில் இருப்பதாக உணர்ந்தேன் என்று சொல்லியிருக்கின்றார் சாரதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.